ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். நம்ம நேத்திக்கு தான் பார்த்தோம் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் லக்கியஸ்ட் மென் அப்படின்ற ஒருத்தரை பற்றி. துரதிருஷ்டவசமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொமெண்ட்ல வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் விமன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினேஷ் போகாட், ஒரு ரெஸ்லர், இந்தியாவை சேர்ந்தவங்க. மேபி அவங்க வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க அப்படின்ற காரணத்தால தான் வந்துட்டு த மோஸ்ட் அன்லக்கியஸ்ட்னு ஆனாங்களோ என்னமோ நமக்கு தெரியல. நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து அதுக்கான காரணங்களும் பின்னாடி நான் அப்படியே ஒன்றா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நேத்திக்கு நைட்டு வரைக்குமே இவங்க வந்து செமிஃபைனல்ஸில் ஜெயிச்சு ஃபைனலுக்குள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆகுறாங்க. அந்த டைமில் சோஷியல் மீடியாவிலேருந்து நியூஸ் சேனல்ஸ் வரைக்கும் எல்லாருமே பேசுனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக இந்தியாவுக்கு வந்து ஒரு சில்வர் மெடல் கன்ஃபார்ம். எப்படி பார்த்தாலுமே கோல்டுன்றது ஹை சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவங்க அவ்வளோ செமையாக விளாண்ட ஒரு பிளேயர். ஸோ அதனால் வந்துட்டு மோஸ்ட்டாக கோல்டு இல்லையா அட்லீஸ்ட் சில்வரு. ஏன்னா இந்தியா சார்பாக ரெஸ்லிங்கில், விமன் ரெஸ்லிங்கில் வந்துட்டு ஃபைனலுக்கு போன முதல் பெண்மணி இவங்க தான். இதுக்கு முன்னாடி சாக்ஷி மாலிக் வந்துட்டு போன ஒலிம்பிக்ஸில் வந்து பிரான்ஸ் வாங்கியிருப்பாங்க நினைக்கிறேன். பட் ஆனால் அவங்க ஃபைனல்லாம் போகல இல்லையா. ஸோ அப்படிங்கும்போது இந்தியா சார்பாக ஃபைனலுக்கு போன முதல் விமன் ரெஸ்லர் இவங்க தான் சொல்லிட்டு அவ்வளோ பெருமை, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ டேக்ஸு, அவ்வளோ செலிப்ரேஷனாக வந்துட்டு போயிட்டு இருந்தது சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே. இன்ஃபேக்ட் நாங்களே வந்து இவங்களுடைய ஃபைனல் மேட்ச் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருந்தோம். சூப்பராக கோல்டு வரப்போகுது செம, நம்ம வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு மதியான வாக்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திடீர்னு ஒரு நியூஸ் வருது. அதாவது வினேஷ் போகாட் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எது டிஸ்குவாலிஃபையா? என்ன என்ன தப்பு பண்ணாங்க? ஏதாவது ட்ரக் கேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சா? அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிட்டாங்களா? ஏன் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட அந்த வெயிட் கேட்டகரி இருக்குல்ல, அவங்க பேசிக்காக வந்துட்டு 50 கிலோகிராம்ஸ் அந்த ஒரு கேட்டகரியில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட அந்த வெயிட்டை விட 100 கிராம் ஜாஸ்தியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது என்னடா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபைன், இதுதான் ரூல்ப்பா, ரூல் இஸ் அ ரூல், எல்லாருக்கும் வந்து சேம் தான் அப்படின்னு சொன்னாலுமே, இப்போ இன்னொரு ரூலும் வந்து சொல்கிறாங்க. சின்ஸ் டிஸ்குவாலிஃபை பண்ண காரணத்தினால அவங்களுக்கு சில்வர் மெடல் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த யூஎஸ்ஏ பொண்ணுக்கு வந்து கோல்டு கொடுத்துருவாங்களா மேட்ச் நடக்காமல்? அது என்னன்னு எனக்கு புரியல. பட் எனிவேஸ் இவங்களுக்கு வந்து சில்வர் மெடல் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதில் இன்னும் உச்சமாக போய் என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ஸ் இவங்க இப்படி டிஸ்குவாலிஃபை ஆன காரணத்தினால இவங்க இந்த டோர்னமெண்ட்லேயே வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் கடைசி பிளேஸ் இவங்களுக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி ஒருத்தவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரவுண்டாக ஜெயிச்சு, குவார்ட்டருக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு, குவார்ட்டர் ஃபைனல் ஒரு ரவுண்டு, செமியில் ஒன்றுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு, அதுவும் எல்லாமே டைட்டான ஒரு மேட்ச்சு. அதுவும் அவங்க தோக்கடிச்சலாம் வந்து சாதாரண பிளேயர்ஸ்லாம் கிடையாது. அவ்வளோ வந்து வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸை தோக்கடிச்சு கஷ்டப்பட்டு ஃபைனல் வருவாங்க. ஒரு வெயிட்னால வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறீங்க, ஓகே. ஆனால் எனக்கு இது சுத்தமாக புரியல, என்ன ரூல்னு தெரியல. கொண்டு போய் கடைசி பிளேஸில் வந்து போடுறேன்னு சொல்கிறாங்க. என்ன பொலிட்டிக்ஸா இல்லை வந்து இது என்ன ரூல்? இது ரூல்னா இது என்ன ரூல்? என்ன மடத்தனமாக ரூல் மாதிரி எனக்கு அந்த அந்த வேர்ல்டு கப்பில் வந்து இங்கிலாந்துக்கும் நியூசிலாண்டுக்கும் ஒரு ரூல் சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த 4 அதிகமாக அடிச்சா 6 அதிகமாக, அந்த மாதிரி தான் இந்த ரூல் இருக்குது. ஸோ ஃபைனலாக இன்னைக்கு வினேஷ் போகாட் அவர்களோட அந்த ஜேர்னி 2016 ரியோ ஒலிம்பிக்ஸ், அதிலிருந்து இன்னைக்கு இப்போ போயிட்டு இருக்கிற இந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக் வரைக்கும் அவங்களோட ஜேர்னி பார்க்க வரோம். அதுக்கு நடுவில் நடந்த ஒரு சம்பவம் தான் எனக்கு என்னமோ இதுக்கெல்லாம் வந்து காரணமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு உள்ள தோணுது. ஃபைன், நான் வந்து ஃபேக்கான குற்றச்சாட்டு யார் மேலே வைக்கக்கூடாது. எனக்கு இன்ஃபேக்ட் எதுவுமே வந்து ப்ரூவ் பண்ணப்படாது அந்த நிலமையில. ஸோ இன்னைக்கு வினேஷ் போகாட் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களோட ஜேர்னி பார்க்க ஆரம்பிச்சலாமா? ஸோ வினேஷ் போகாட் இவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 29 ஆகுது. இவங்க கடந்த 2016 நடந்த ரியோ ஒலிம்பிக்ஸில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்து குவார்ட்டர் ஃபைனலுக்கு முன்னாடி நடந்த ஒரு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி காரணமாக வந்துட்டு வெளியேறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவங்களால தொடர்ந்து அந்த ஒலிம்பிக்கில் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியல. அதுக்கு நடுவில் நிறையா அந்த ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்லாம் வருது, மற்ற சில மேட்சஸ்லாம் வருது, எல்லாத்தையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, மெடல்ஸ்லாம் வாங்குறாங்க. அப்படியே ரன்னப் ஆகி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ். ஸோ அதுலேயுமே வந்து குவார்ட்டர் ஃபைனல் வரைக்கும் உள்ளே வராங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களால வந்து முன்னேறி போக முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய டார்கெட்டு 2024 இப்போ நடந்த இந்த ஒரு பாரிஸ் ஒலிம்பிக்ன்றது அப்போவே வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு தராங்க, அர்ஜுனா அவார்டு தராங்க. அது மாதிரி நிறையா வந்து அந்த ஹையர் அவார்ட்ஸ்லாம் கொடுத்து இவங்களை வந்து கௌரவிக்கவும் செய்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட்டு. ஸோ இப்படி எல்லாமே வந்து ஸ்மூத்தாக சுமூகமாக போயிட்டுருக்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் போன வருஷம் 2023 டெல்லியில் ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று வந்துட்டு லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்குது. என்ன ப்ரொட்டஸ்ட்டு, யார் எல்லாம் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய விமன் ரெஸ்லர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, மல்யுத்த வீராங்கனைகள், அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயம், ஏன் பண்ணுவோம், ஏதாவது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் அந்த ரெஸ்லிங் அந்த அகாடமியோடைய ஹெட்டாக இருந்த ப்ளஸ் பிஜேபியோட எக்ஸ் எம்பி அவர் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு,
அவர் பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிஜ் பூஷன் ஷரண் சிங் அப்படின்ற ஒரு நபரை வந்து சுட்டி காட்டி, அவர் வந்து நிறைய பேரை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு, வீராங்கனைகளை பேசிக்காக குறிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதில் 7 வீராங்கனைகள் அடக்கம், அதில் ஒரு மைனர் பொண்ணும் அடக்கம்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்துக்காக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இதை வச்சு அந்த பிரிஜ் பூஷன் அவர்கிட்ட வந்து கேட்கும்போது அவர் வந்துட்டு நத்திங், அவர் ரொம்ப ஏதோ அசால்ட்டாக வந்து அவர் பேட்டிலாம் பார்த்தா ரொம்ப ஏதோ அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, அதெல்லாம் சொல்லுவாங்கயான்ற மாதிரி வந்துட்டு அவர் பேசிகிட்டு இருக்கு அப்படி. ஸோ அப்படி இருக்கிற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரொடெஸ்ட்டு வலுக்க ஆரம்பிக்குது. போலீஸ் வராங்க. இது ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. இது ட்விட்டரில் வந்து அந்த டைமில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு இந்த ஒரு விஷயமே. அப்போது எனக்கு இப்போ தான் நானே லிங்க் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு அந்த பிரச்சனை பயங்கர ஃபயராக போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெருக்களில் வந்து போராடுறாங்க. ஸ்ட்ரீட்ஸ்லேயே வந்து எங்கேயுமே எந்திரிக்காமல் வந்துட்டு அவ்வளோ டஃப்பாக அவ்வளோ ஹார்டாக வந்து ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு வந்து நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முக்கியமான ஒரு ஆளாக வந்து அந்த ப்ரொடெஸ்ட்டில் இருந்தது பார்த்தீங்கன்னா வினேஷ் போகாட். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க எதுவுமே வந்துட்டு செவிசாய்க்கல, கண்டுக்கவே இல்லை. அப்படிங்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது வந்துட்டு எவ்வளோ ஒரு விரக்தியில் இருந்திருந்தா இதை பண்ணியிருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கப்பட்ட அந்த உயரிய விருதுகள், அர்ஜுனா அவார்டு, அந்த கேல் ரத்னா அவார்டு எல்லாத்தையுமே நாங்கள் கொண்டு போயிட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயே கொடுத்துட்றோம்ப்பா, எங்களுக்கு எதுவுமே வேணாம்ப்பா, இந்த இது இதுவே எது அந்த என்ன சொல்கிறது, இந்த சேவை எங்களுக்கு இந்த பாராட்டு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு கடுப்பில் அவ்வளோ ஒரு ஆக்ரோஷத்தில் வந்துட்டு நடந்தே வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டு இருந்தாங்க. அதையுமே வந்து போலீஸ்லாம் வச்சு தடுத்து அவங்கள போக விடாமல் பண்ணி ஃபைனலாக என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, கண்டிப்பாக அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கு அந்த அவார்ட்லாம். அது எல்லாமே தெருவில் அங்கேயே வச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் அந்த அவார்டு எடுத்து போயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளவு மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஸோ இதுதான் வந்து நடந்த விஷயம் 2023 அந்த வருஷத்தில். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பஞ்சாயத்துலாம் முடியுது. ஓரளவுக்கு ஏதோ சமரசம்லாம் ஆகல. பட் எனிவேஸ் வந்து அப்படியே கேரி ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இந்த 2024 ஒலிம்பிக்ஸ், இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கான அந்த தேர்வுகள், அந்த செலக்ஷன்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் வருது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, பேசிக்கா இவங்க போகாட் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ண, அந்த பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா அந்த ஒலிம்பிக்ஸும் அந்த மேட்சஸ் எல்லாமே வந்துட்டு 53 கிலோ அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இது வேணுன்னே பண்ணாங்களா இந்தியா, இல்லை வேணான்னு பண்ணாங்களா, அது பொலிட்டிக்ஸா எல்லாம்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த டைமில் இந்த ஒலிம்பிக்ஸுக்கு 53 கிலோகிராம்ஸ் அந்த கேட்டகரியில் இவங்கள வந்துட்டு செலக்ட் பண்ணாமல் இன்னொருத்தங்க ஒரு 19 வயசு பெண்ணை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. சரி, இதுவே பெரிய ஷாக்கு. இது என்னடா ஷாக்கு, 53 இல்லைனா 50, 50 இல்லைனா 42ன்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடலாம். அது நார்மல் மனுஷங்களுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம். ஆனால் ஸ்போர்ட்ஸ் மேனாக ரெஸ்லிங் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு கிலோவும் குறைக்கிறதும் அதை ஏற்றுறதும் வந்துட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் பிளான்ஸ் இருக்குது, அவ்வளோ டயட் இருக்குது, அவ்வளோ அது பார்த்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது 3 கிலோ அதாவது என்ன சொல்கிறது, குறைச்சி இவங்க வந்து 50 கிலோவில் வந்துட்டு போய் மேட்சை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஈஸியான விஷயம் இல்லை. ஆனால் இவங்க அந்த விஷயத்தை வந்து கையில் எடுக்கிறாங்க. சரி, ஓகே, 53 போயிடுச்சா, நான் வந்து 50 கிலோகிராமில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நான் வந்துட்டு மெடல் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் போகிறதுக்கு முன்னாடி சபதம் போட்டு போனாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து நான் டெஃபினட்டாக இதில் வந்து நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நான் வந்து பிரான்ஸு சில்வர் ஜெயிக்கணுங்காக நான் போய் ஒரு கோல்டை வாங்கி இந்த ஒரு எக்ஸ்எம்பி நான் பேர் சொன்னேன் பார்த்தீங்களா, பிரிஜ் பூஷன், அவர்கிட்ட போய் நான் வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் நான் பேசணுன்ற மாதிரி வந்து அவ்வளோ ஆதங்கத்தோட அவ்வளோ ரெஸ்லர்ஸ் எல்லாம் வந்துட்டு பாதிக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இந்த ஒலிம்பிக்ஸில் இவங்க வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பயங்கரமாக ட்ரைனிங்லாம் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ஒலிம்பிக்ஸ்க்கு முன்னாடி சின்ன ஒரு சர்ஜரியும் இவங்க வந்துட்டு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் சொல்கிறாங்க. ஃபைனலாக 2024 இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து அந்த குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சூப்பராகவே அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி கிட்டத்தட்ட அந்த ரவுண்ட்ஸ் எல்லாமே வந்து வெறும் 6 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துட்டு ஆப்போனண்ட்டை வந்து தோக்கடிச்சு ஒரு மாதிரி செமையாக அப்படியே பர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில தான் இது வந்து இங்கேருந்து தான் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, தங்கல் ஷேப்பிங்னு சொல்லலாம். ஏன்னா இதெல்லாமே அப்படி தான் கோட் பண்ணி போட்டுருந்தாங்க. ஒரு தங்கல் மாதிரி என்னடா மேஜிக் நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா படத்தில் நடக்கும் பார்த்தீங்களா, முதல்ல வரைக்கும் வில்லன் பயங்கரமாக பண்ணிட்டு இருப்போம், அப்படி கடைசியில் ஹீரோ ஏதோ ஒன்று பண்ணி மேஜிக் பண்ணிடுவார்ல, அது மாதிரி தான் இவங்களோட அந்த ஒரு குவார்டர் ஃபைனலுக்கு முன்னாடி மேட்ச் வந்து அப்படி தான் இருந்துச்சு. அதுவும் யார் கூட இந்த மேட்ச்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து ஒரு ஹைலைட்டு. அவங்க வந்து ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க பேர் வந்து யூ சுசாக்கி. இவங்களை பற்றி சின்ன ஒரு வரலாறு பார்த்துட்டு வருவோமே. இந்த ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு டோர்னமெண்ட்டுமே தோத்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு அன்டிஃபீட்டபிள் பிளேயர் தான் இந்த யூ சுசாக்கி. அதுவும் தொடர்ந்து 94 மேட்ச் என்னமோ, எனக்கு எக்ஸாக்டாக நம்பர் மறந்து போச்சு. அவ்வளோ மேட்சஸ் வந்துட்டு அவங்க நாட்டு வீரர்கள் எல்லாமே வந்துட்டு ஃபாரினர்ஸ் கூட விளையாடி இருப்பாங்களே, அப்படி தொடர்ந்து இவங்க 94 மேட்ச் தான் வந்து எந்த ஒரு ஃபாரின் பிளேயர்கிட்டையும் இவங்க தோக்கவே கிடையாது.
அது மட்டும் இல்லாமல் போன தடவை நடந்த அந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்லையுமே இவங்க தான் கோல்டு மெடலிஸ்ட். ஸோ பேசிக்காக அன்டிஃபீட்டபிள் ஒரு பயங்கரமான ஒரு கண்டஸ்டன்ட்டுப்பா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு அந்த ப்ரீ குவார்டர் ஃபைனல் மேட்ச் வந்து நடக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே நம்பிக்கை இல்லை வினேஷ் போகாட் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா கூட ஆடுறவங்க அப்பேற்பட்ட ஒரு ஆள், அவங்க தோத்ததே கிடையாது பேசிக்காக, அன்டிஃபீட்டபிள் அப்படின்னு இருக்கும்போது வந்து மேட்ச் ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் மேட்ச் ஆரம்பித்து ஒரு 30 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து அவ்வளோதான் முடிஞ்சுது, சோலி முடிஞ்சுது, எப்படியோ வந்துட்டு சுசாகி தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வரைக்குமே வந்து 0-2 அப்படின்ற விதத்தில் வந்து சுசாகி வந்து லீடிங்கில் இருந்தாங்க. ப்ளஸ் அவங்களோட அந்த அட்டாக்ஸு மூவ்ஸ்லாம் பார்க்கும்போது இது அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படத்தில் பார்க்குற மாதிரி அந்த தங்கல்லாம் வந்து கடைசியில் ஒரு அந்த பல்டி டேயில் வந்து 5 பாயிண்ட்லாம் கிடைக்குமே. ஸோ அந்த மாதிரி என்னமோ தெரியல, நான் மேட்ச் பார்க்கல, பட் ஆனால் வந்து இதுதான் பார்த்தேன். அதை பற்றின ஒரு ரிப்போர்ட் தான் நான் பார்த்தேன், ஒரு ஆர்டிக்கல் தான் பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கடைசி 15 நிமிஷத்தில் இவங்களோட அந்த மோட் ஆஃப் பிளேயிங்கே மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 3 பாயிண்ட் வந்து வினேஷ் போகாட் எடுத்துடுறாங்க. ஸோ அதனால 3-2 அப்படின்னு சொல்லிட்டு வினேஷ் போகாட் வந்து ஷீ இஸ் த்ரூ தி குவார்டர் ஃபைனல்ஸு. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் யூசாகி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் நம்பவே முடியல, இது நிஜமா கனவா, எப்படி இது நடந்துச்சு சுத்தமாகவே எனக்கு புரியல. ஏன்னா வந்துட்டு முக்கால்வாசி மேட்ச் வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு டாமினேஷன் பண்ணி அவ்வளோ அக்ரெசிவாக விளாண்டிருப்பாங்க. கடைசி 15 நிமிஷத்தில் எப்பட்றா நான் கோட்டை ஓட்டேன் அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து அவங்க சொன்னாங்க, நான் வந்து இவங்க வினேஷோட ட்ராப்பில் நான் விழுந்துட்டேன், அவங்களோட வலையில் நான் வந்து விழுந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. என்னடா வலைன்னு கேட்டிங்கன்னா, வினேஷ் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு தான் வந்துட்டு மேட்சே ப்ளே பண்ணிருக்காங்க. அதாவது ஆரம்பத்தில் வந்து டிஃபென்சிவாக விளையாடி ஒரு கட்டம் வரைக்கும் வந்துட்டு அவங்கள என்ன நினச்சாங்கன்னு தெரியல, டயர்டு பண்ணி அவங்கள வந்து அதுக்கப்புறம் போடலாம்னு நினச்சாங்களா, இல்லை வந்து அவங்களோட மூவ்ஸை ஸ்டடி பண்ணி பண்ணணும்னு நினச்சாங்களா என்னமோ தெரியல. பட் மென்டலாக ஒரு மாதிரி வந்துட்டு ப்ளே பண்ணி விட்டு கடைசி அந்த 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படியே அஃபென்சிவாக மாறி அவங்க பிளேஸ்லாம் வேறு மாதிரி மாற்றி பண்ணோன்னா உடனே வந்து சுசாகிக்கு பிளாங்க் ஆகிடுச்சு. என்னமோ பண்ணுதேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளாங்க் ஆகி ஃபைனலாக வந்து தோத்துட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி ஐகானிக்கான ஒரு மேட்ச் தான். நான் கிடைச்சா அந்த மேட்ச்சை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ உள்ளே வந்தாச்சு குவார்ட்டருக்குள்ளே. ஸோ இப்போ குவார்ட்டர் ஃபைனல்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியான மேட்ச்லாம் கிடையாது. குவார்ட்டர் ஃபைனலில் இவங்க ஃபேஸ் பண்ணவங்களும் வந்து ஆல்ரெடி ஐ திங்க் காமன்வெல்த்னு நினைக்கிறேன், காமன்வெல்த்தில் வந்துட்டு 3 முறை கோல்டு மெடல் வாங்கிய ஒருத்தங்க. ஸோ அவங்க கூட மேட்ச் நடக்குது, அதுவும் ஒரு மாதிரி ஹெக்டிக்காக போகுது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா 7-5 சொல்லிட்டு போகாட் வந்து ஜெயிச்சிடுறாங்க. அப்புறம் செமிஸ் தான் வந்து எனக்கு தெரிஞ்சது அவங்க விளாண்டதுலேயே கொஞ்சம் ஈஸியான மேட்ச் தான் நினைக்கிறேன். ஸோ கியூபாவை சேர்ந்த ஒருத்தவங்களை வந்துட்டு 7-5 அப்படின்றத வந்துட்டு சாரி 7-5 அது போன மேட்சா, சாரி 5-0ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசால்ட்டாக வந்துட்டு தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து நேற்று நடந்த சம்பவம், அது நேற்று வரைக்கும். ஸோ இப்படி ஒரு ஜேர்னியில் வரும்போது தான் எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா டெஃபினட்டாக கோல்டு இவங்களுக்கு தான்ன்ற ஒரு பேச்சு வந்து அட்லீஸ்ட் நம்ம இந்தியா சைடாக வந்து போயிட்டு இருந்தது, ஆர் அட்லீஸ்ட் ஒரு சில்வர் அப்படின்னு நினைக்கும் போது இன்னைக்கு காலையில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. என்ன மேட்ரு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வினேஷ் போகாட் இஸ் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு போட்டதுக்கப்புறம் ஒன்றுமே புரியல, என்னது இது, எப்படி டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இது. அதுக்கப்புறம் அந்த நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, சில்வர் மெடலும் கிடையாது, போட்டியிலேயே வந்து கடைசி இடம் உங்களுக்கு தான் சொல்லிட்டு ஒரு மேட்டர் சொல்கிறாங்க. அப்புறம் இதை வச்சு அந்த நியூட்ரிஷனிஸ்ட்டு மற்ற டீம் ஆளுகளாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, செமிஃபைனல் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமே வந்து வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது வினேஷ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி வெயிட் கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்தாங்க, கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தாங்க. நாங்கள் அப்போலேருந்தே இவங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஸ்கிப்பிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி நல்லா பண்ணும்போது அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனாலும் பெருசாக எங்களால் வந்துட்டு அவ்வளோ டக்கு எங்களால் வந்து வெயிட்டை குறைக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து கொஸ்டினாக என்ன வைக்கப்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதான் வெயிட்டு குறையலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு தண்ணி இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் ஏன் கொடுத்தீங்க, அது கொடுத்தா வெயிட் ஏறும்னு தெரியும்லன்னு கேட்டதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவங்க வந்துட்டு அவங்க பண்ணுற வந்து ஒர்க் அவுட்ஸ்க்கும் அவங்க பண்ணுற எக்ஸசைஸ்க்கும் ஆல்ரெடி அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு 53 கிலோகிராம்ஸ் அவங்களோட கேட்டகரியில் இல்லாமல் ஒரு 3 கிலோ குறைஞ்சி வேறு வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் நாங்கள் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிருக்கும், அதனால அவங்களால கண்டிப்பாக மேட்ச் ஆடிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஸோ ப்ளஸ் வந்து என்னெல்லாம் ட்ரை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹேர்லாம் வெட்டி பார்த்தோம், ட்ரெஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தின் பண்ணி லைட் பண்ணி போட்டு பார்த்தோம். எப்படி பார்த்துமே எங்களால் வந்துட்டு அந்த டைமில் அந்த குறிப்பிட்ட ஸ்பேனில் எங்களால் வந்துட்டு அந்த 50 கிலோ கீழே கொண்டே வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக வந்துட்டு 50 கிலோகிராம்ஸ் ப்ளஸ் ஒரு 100 கிராம் நினைக்கிறேன், அது வந்த காரணத்தினால வந்து அவங்களால அந்த மேட்ச் வந்து விளாட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு மேட்டராக வந்து சொல்லப்படுது. எனக்கு பர்சனலாக என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் வந்து ஆல்ரெடி இவங்களுக்கும் அந்த
அந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த அந்த பொலிட்டிஷியன் பிரிஜ் பூஷன் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. ஏன் இது வந்து ஒரு பொலிட்டிக்ஸாக இருக்கக்கூடாதுன்றது என் கேள்வி. நான் வந்து யாரையும் வந்து பொய்யா வந்து குற்றம் சாட்ட விருப்பம் இல்லை. ஆனால் நிறையா படங்கள்லாம் பார்த்து இதுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்த காரணத்தினால ஏன் இது வந்து அப்படி ஒரு பொலிட்டிக்ஸாக இருக்கக்கூடாதுன்றது என் கேள்வி. இதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மேல்முறையீடு நாங்கள் பண்ணுற மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒலிம்பிக் கமிட்டிக்கிட்ட நாங்கள் வந்து பேசுகிறோம். இந்த மாதிரி அட்லீஸ்ட் சில்வராது அதை என்ன இப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணாலும் சில்வர் அது மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சது வர மாதிரி தெரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு சவால் விட்டு இவ்வளோ ஒரு எல்லாரையும் தோக்கடிச்சு வந்த ஒருத்தங்களுக்கு டிஸ்குவாலிஃபைன்றது ஓகே. அது எப்படி வந்து இது கூட பார்க்க மாட்டாங்களான்னு எனக்கு பர்சனலாக எனக்கு தெரியல. அண்ட் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் வந்து ஸ்போர்ட்ஸை வந்து ஸ்போர்ட்ஸு கூட ஃபைட் பண்ணுறதையோட சேர்த்து இந்தியன் கவர்மெண்ட்டு கூடயும் இந்தியன் பொலிட்டீஷியன்ஸ் கூடயும் ஃபைட் பண்ணி தான் ஒரு கேமில் வந்து மேலே வர்ற மாதிரி இருக்குது. இது வந்து ரைட் ஃப்ரம் கிரிக்கெட் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ வந்து ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ திருப்பியும் நான் சொல்கிறேன், நான் யாரையும் வந்து ஃபேக்காக ப்ளேம் பண்ண விருப்பப்படல. பட் எனிவேஸ் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்றது என்னோட கேள்வி. ஸோ நான் தப்பாக இருந்தேன்னா கமெண்ட்ஸில் உங்களோட வியூஸ் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன் மேபி என்னோட வியூஸ் பொறுத்து. ஸோ இதுதான் வினேஷ் போகாட்டோட அந்த ஸ்டோரி. எனக்கு தெரிஞ்சு வினேஷ் போகாட் அவங்களோட அந்த ஒரு கான்ஃபிடென்ஸுக்கும் அவங்களோட அந்த ஒரு விடாமுயற்சிக்கும் எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக ப்ளீஸ் மேம் கம்பேக். இது பரவாயில்ல, இது உங்கள் பேரில் ஒரு கோல்டு எங்கேயோ எழுதி வச்சுருக்கு. டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஒலிம்பிக்ஸோ அடுத்த மேட்ச்சோ எதுவும் ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட அந்த பிளேக்கும் உங்களோட அந்த ஒரு அர்ப்பணிப்புக்கும் டெஃபினட்டாக ஒரு கோல்டுன்னு அதை தாண்டி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. பட் ஒரு மெடல்ன்றது ஒரு அந்த ஹையர் மெடல்ன்றது டெஃபினட்டாக உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும்ன்றது எங்கள் சேனல் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.